ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குயிக்காக வைக்கிறதா இருந்தால் நம்ம இந்த சிக்கன் நம்ம வைக்கலாம். இதுக்கு என்னென்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம், அதுவே சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கசகசா, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். எதுவுமே நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சையாகவே நம்ம ஃபுல்லாக நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டு நம்ம போடுறது எல்லாமே நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பட்டை இலை இதை நம்ம அரைச்சிருக்க மாட்டோம். ஏன்னா மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு இதை தான் நம்ம போட்டுப்போம். இந்த பட்டை இந்த இதெல்லாம் நம்ம போட்டுக்க மாட்டோம். அதனால் அதை மட்டும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம லேசாக ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, நம்ம பொடி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் அரைக்கும் போது ஒரு 3-4 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கிறோம். நம்ம காரத்துக்கு நம்ம அதுதான் போடுறோம். பொடி எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. பச்சை மிளகாயே போதும். அதுவே உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இவ்வளோ சிக்கனுக்கு ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதையும் போட்டு நல்லா அரைச்சி அது கூடவே நம்ம எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி அந்தளவுக்கு லைட்டாக மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றினாலே போதும். நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டாலுமே நல்லா உங்களுக்கு சிக்கன் சுண்டி வர அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா போதும். நம்ம க்ரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் தண்ணி லைட்டாக நிறைய ஊற்றிட்டேன், ரொம்ப ஊற்றலை, லைட்டாக ஊற்றிட்டேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது நல்லா திக்னஸ் நம்மளுக்கு கொதித்து வரும்போது நம்மளுக்கு அந்த கிரேவி வரும்போது சரியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னாலும் நல்லா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா இதில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிந்தி வந்துடும். நான் இந்தளவு போட்டு ஓரளவுக்கு கிரேவி பழத்துக்கு நான் அமர்த்திட்டேன். அதுக்கு தோசைக்கும் எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வச்சு நான் இதுவே வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.